சத்யாவும், ரேகாவும் ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசுறத ரேகாவோட அப்பா பார்த்துடுறாங்க. பார்த்ததும், என்ன ரேகா கூட சத்யா ரொம்ப க்ளோஸா பழகுற மாரி இருக்கு. இப்போ வந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம். ரேகாவ கூப்பிட்டு பேசிட்டு, அதுக்கடுத்து எந்த முடிவுனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ரேகாவோட அப்பா ரேகாவ கூப்பிட்டு, "நீ என்னம்மா சத்யாவ விரும்புறியா? சத்யா கூட உட்காந்து பேசுறத நான் பார்த்தேன்" அப்படிங்கிறாங்க. "அப்பா, ஆமாப்பா. சத்யா ரொம்ப நல்லவரு. அவர கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொன்னதும், உடனேவும் ரேகாவோட அப்பா யோசிக்கிறாங்க. உடனேவும், "என்னப்பா அவங்க நம்மளோட அந்தஸ்துல குறைஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சத்யா ரொம்ப நல்லவருப்பா. உங்க பொண்ணு எடுத்த முடிவுல எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? உங்க பொண்ணு எப்பவுமே கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணுவான்னு உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. "இல்லம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்ல சத்யா உனக்கு பொருத்தமானவன் தாம்மா. சத்யாவ கூப்பிட்டு வா. அவன்கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க ரேகா ரொம்ப சந்தோஷமா, "அப்பா உன்ன கூப்பிட்டு வர சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும், "இல்ல எல்லாம் நல்ல விஷயம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சத்யாவ கூப்பிட்டு வராங்க. உடனே ரேகாவோட அப்பா இருந்துகிட்டு, "என்ன சத்யா, என் பொண்ண நீ விரும்புறன்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்றா. இங்க பாரு, நீயும் நல்ல பையனா தான் எனக்கு தெரியற. உன்ன என்னுடைய மாப்பிள்ளை ஆக்குறதுக்கு எனக்கு சம்மதம் தான். ஏன்னா, எனக்கு அடுத்து இந்த கம்பெனிய எல்லாத்தையும் பார்த்துக்கிறது உன்ன விட்டா வேற யாரும் எனக்கு நல்ல பையனா தெரியல. உங்க வீட்ல வர சொல்லு பொண்ணு கேட்டு. கண்டிப்பா ரேகாவ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரேகா அப்பா சொன்னதும், எங்க சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ரேகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயம் எப்படியோ சிந்தாமணிக்கு தெரிய வருது. உடனே சிந்தாமணி ரேகாவ கூப்பிட்டு, "என்னடி உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ளைலாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அப்படின்னு இருக்கும்போது அந்த பையன என் கண்ல காமிக்கவே மாட்டேங்க. நம்மள விட அந்தஸ்துல எல்லாம் அதிகமான மாப்பிள்ளையா தானே உங்க அப்பா உனக்கு பார்த்துருப்பாரு." அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் ரேகா இருந்துகிட்டு, "நான் விரும்பின மாப்பிள்ளைய தான் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு." அப்படி சொல்லிட்டு ரேகா சொல்றாங்க. "யார்டி அது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கியே மீனா, அவங்களோட தம்பி தான்." அப்படின்னு சொன்னதும், இங்க சிந்தாமணிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. "அவன போயா நீ விரும்புன?" அப்படின்ட்டு சிந்தாமணி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.